அண்மைச் செய்தி. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைத்துள்ள காரைக்கால் மீனவர்களின் விசைப்படகை விடுக்க தற்போது ராமேஸ்வரம் மீனவ சங்க பிரதிநிதிகள் மறுப்பு தெரிவித்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. காரைக்கால் மீனவர்கள் மீது ராமேஸ்வரம் மீனவர்கள் புகார் அளித்திருக்கிறார்கள். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தங்கள் பகுதியில் மீன்பிடிப்பதால் வாழ்வாதாரம் பாதிப்பதாக ராமேஸ்வர மீனவர்கள் புகாரை தெரிவித்துள்ளனர். காரைக்கால் மீனவர்கள் மீது ராமேஸ்வர மீனவர்கள் புகார் அளித்துள்ளனர். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது ராமநாதபுரம் செய்தியாளர் ரகு. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ரகு, சொல்லுங்க. காரைக்கால் மீனவர்கள் மீது ராமேஸ்வர மீனவர்கள் புகார் அளித்திருக்கும் நிலையில் அவருடைய புகார்களில் கூறப்பட்டுள்ள விஷயம் கண்டிப்பா உமா, காரைக்கால் மீனவர்களின் விசைப்படகை விடுவிக்க ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்ட போதும் அதை ராமேஸ்வரம் மீனவர்கள் தடுத்து நிறுத்தி தகராறு செய்து வருகின்றனர். இதனால் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் பரபரப்பு நிலவி வருகிறது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு சென்று மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் காரைக்கால் பகுதியில் இருந்து வரும் விசைப்படகுகள் 5 நாட்கள் நடுக்கடலில் தங்கி மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதாலும் அதிகப்படியாக இலங்கை கடற்பரப்புக்குள் காரைக்கால் மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதாலும் ராமேஸ்வரம் பகுதி மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாகவே இலங்கை கடற்படை தொடர்ச்சியாக கைது நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடித்த காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த 2 விசைப்படகுகளை கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு ராமேஸ்வரம் மீனவர்கள் சிறைப்பிடித்து வந்து ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர். இது குறித்து மீனவ சங்க பிரதிநிதிகளுடன் மாவட்ட ஆட்சியர் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை தொடர்ந்து காரைக்கால் பகுதி மீனவர்களின் விசைப்படகுகளை விடுவிக்க ராமநாதபுரம் ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலம் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக தெரிகிறது. இதனை அடுத்து காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் தங்களுடைய படகுகளை எடுப்பதற்காக ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திற்கு வந்தபோது அதனை ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் தடுத்து நிறுத்தி அந்த மீன்பிடி படகுகளை எடுத்து செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தி பிரச்சனை செய்து வருவதால் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. இதனை அடுத்து ராமேஸ்வரம் மீனவர் சங்க பிரதிநிதிகளுடன் மீன்வளத்துறை அதிகாரிகள் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் தற்போது பரபரப்பும் பதட்டமும் நிலவி வருகிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ரகு.